சேர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் அலைக்கம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன நஃபீஸா சோகமாக இருக்க? டெய்லி ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தவே மாட்டேங்குது. சாப்பாட்டுக்கு எதுவும் பணம் இல்லையா? சாப்பாடுக்கெல்லாம் எந்த குறையும் வைக்கல. இஎம்ஐ தான் ப்ராப்ளம். ஒன்றுக்கு இஎம்ஐ கொடுத்தாலும் மற்றதுக்கு இஎம்ஐ கொடுக்க வேண்டியது இருக்குது. இஎம்ஐயில் வட்டியா? எத்தனை பொருட்கள் வாங்கின? இஎம்ஐயில் டிவி வாங்கினேன், பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். அடுத்தது இஎம்ஐயில் கார் பைக் வாங்கணும். என்னது வட்டியா? இஎம்ஐயா? அஸ்தக்ஃபிருல்லா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான், வலல்லா உல் பை அவ ஹர்ரம ரிபா. பொருள் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்தான், ஆனால் வட்டியை தடை செய்தான். 2.275 அத்தியாயம். வியாபாரம் ஹலால், ஆனால் வட்டி ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வட்டி வாங்குபவனையும் கொடுப்பவனையும் அதை எழுதுபவனையும் அதற்கு சாட்சியாக இருப்பவனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அல்லாஹ் பணம் நமக்கு கொடுத்த பிறகு இந்த பொருட்களை எல்லாம் வட்டிக்கு இல்லாமல் ஹலாலான பணத்தை வைத்து வாங்கலாமல்ல. மொத்தமாக எப்போ பணம் சேர்த்தி வச்சு பொருளாக வாங்குறது? ஆமாம், எல்லாம் பேராசை தான் காரணம். எல்லாம் வட்டி வாங்குறது தடை செஞ்சிருக்கானே, அப்போ எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? எவ்வளோ பெரிய பாவம் இது. கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கேனே. அம்மா, இது இஎம்ஐயில் முதலீட்டு இஎம்ஐயில் ஏசி வாங்கலாமா? இன்ஷால்லா நான் இஎம்ஐயில் ஒரு பொருள் கூட வாங்க மாட்டேன். நல்லா எனக்கு உதவி செய்யணும், துவா செய்யுங்கள். நாம் இப்போ சிறுவர்கள், நமக்கு வட்டி வாங்குற நிலை இல்லை. அப்போ இந்த செய்தி ஏனென்றால் நாம் இப்போவே தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நாம் பெரியவர்கள் ஆனப்போ இந்த வட்டி வாங்குற பாவத்தில் அல்லாஹ் கிருபையில் விழாமல் இருக்கலாம். அல்லாஹ் அனுமதித்ததை எடுத்துக்கொள்ளும்.